அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. நூரைன் ஹஜ் மற்றும் உம்ரா சர்வீஸில் இருந்து மனிதன் புனிதனாக என்ற தலைப்பிலே இன்று ஒரு பண்பை பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, சான்றோர்களே, ஹாஜிமார்களே, மனிதனுக்கு பணிவு என்பது மிகவும் முக்கியமான ஒரு பண்பு. அதுவும் செல்வத்தில் இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான பண்பு என்பதனை கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஒரு தடவை நபி அவர்களின் சபை அமர்ந்திருக்கிறது. சஹாபாக்களுக்கு நடுவிலே ஒரு சஹாபி அமர்வதற்காக வருகிறார். அமர்ந்த அந்த வேளையில் இன்னொரு சஹாபி அவரை விட்டும் தூரமாக சென்று அமர்கிறார். அதை பார்த்தவுடன் நபி அவர்களின் முகம் உடனே சிவக்க ஆரம்பிக்கிறது. கேட்டார்கள், என்ன, அவருடைய ஏழ்மை உன்னிடத்தில் தொத்திக் கொள்ளும் என்பதாக பயப்படுகிறீர்களா, அல்லது உங்களுடைய செல்வம் அவரிடத்தில் சென்றுவிடும் என்று பயப்படுகிறீர்களா என்பதாக கேட்டார்கள். உடனே அந்த பணக்காரன் மனமுருகி, நான் செய்தது தவறுதான், பெருமையுடன் நடந்து கொண்டேன் என்பதாக சொல்லி தவறை ஒத்துக்கொண்டார். இதனை பார்த்து நபி அவர்களின் முகம் மலர்ந்தது என்பதாக ஹதீஸ் கரணங்களிலே பதிவு செய்கிறார். அந்த அடிப்படையில் பணிவென்பது சிறப்புக்குரிய ஒரு பண்பு. அந்த சிறப்புக்குரிய பண்பை செல்வந்தர்கள் பெற்றிருப்பது மிகவும் சிறப்புக்குரியது. திருவள்ளுவரும் கூறி காண்பித்தார், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வந்தகைத்து என்பதாக கூறியிருக்கிறார். பணிவு என்பது அனைவருக்கும் சிறப்புக்குரிய ஒரு பண்பு. இருப்பினும் செல்வந்தாரர்களுக்கு, செல்வம் படைத்தவர்களுக்கு, செல்வம் இருப்பவர்களுக்கு பணிவு என்பது மேலும் ஒரு சிறப்பை ஏற்படுத்தி தரும் என்பதாக பதிவு செய்தார்கள். கண்ணியவான்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் பணிவை நசீபாக்கி தருவானாக. பணிவோடு வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாரி வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.